ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜேகே ரீட்ஸ். நான் கேஆர் மீரா அவர்களோட இந்த 3 புக் படிச்சிருக்கேன். வாசிச்சதுல எனக்கு மீரா சாது, அப்புறம் இந்த புக்கில் இருக்க கருநீல கதை, இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அண்ட் செந்தில்குமார் அவர்கள் ரொம்ப அழகாகவே அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பை விட எனக்கு தமிழில் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு கதை எல்லாமே. ஸோ இந்த வாரம் கேஆர் மீரா அவர்களோட வாரம்ங்கிற மாதிரி இது 3 நான் படிச்சிருக்கேன். இன்னும் சூரியனை அணிந்த பெண், அந்த புக் நான் இன்னும் படிக்கிறதுக்கு என்ன பெண்டிங் இருக்குது. இது 3மே ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். ஸோ என்னென்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 பக்கம், அப்புறம் இது 80 பக்கம், இது 115 பக்கம் சம்திங் இருக்கும். 112 பக்கம் அந்த மாதிரியான புக் தான். ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நாள்லேயே படிச்சிடலாம். ஆனால் கேரக்டர் டெப்த்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடுற மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும், கேஆர் மீராவோட புக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளோ டெப்த்தாக இருக்கும். அதோட ஒரு மாதிரி டார்க் சைட் மாதிரியும் சொல்ல முடியாது, நம்ம ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். ஸோ நம்மளை நிறைய கொஸ்டின் பண்ண வைக்கும். நம்ம இவங்களெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ படித்து பாருங்கள். தேங்க்யூ.